வணக்கம் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தேதி 29, நாளைக்கு தேதி 30, ஏப்ரல் 30. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நைட்டு 11:59 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலையோ இன்னைக்கே அப்ளை பண்ணிடுங்க. நாளைக்கு ஹரிபரின்னு நிற்காதீங்க, சர்வர் பிஸி ஆகிடும். ஏன்னா இன்க்ளூடிங் நான் முதற்கொண்டு அப்ளை பண்ணல. இன்னைக்கு தான் நானே அப்ளை பண்ண போகிறேன். என்னோட இதையும் உங்கள்கிட்ட சேர்த்து சொல்லிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அட் த சேம் டைம் இதோட சேர்த்து குரூப் 4க்கு அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கும் எப்போ எக்ஸாமு? ஜூலை 12, இது ஜூன் 15 எக்ஸாமு. ஸோ ப்ளீஸ் ஹரி நீங்கள் ஜூன் 15க்கு உண்டானதும் 12க்கு ஜூலை 12க்கு உண்டான எக்ஸாமுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து இன்னைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மிஞ்சி போனால் என்ன, 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க, ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உள்ள நுழைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 27, 28 கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை உள்ளதும் திங்கக்கிழமை உள்ளதும், ஓகேங்களா? நம்ம ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ அதோட சேர்த்து உள்ளது தான். என்ன தமிழ்நாட்டில் என்ன ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இது நமக்கு இது தேவையில்லை, ஓகேங்களா? ஆனால் இதில் யார் மினிஸ்ட்ரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பேர் வேணும் இல்லைங்களா? அது கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி சம்மந்தமா இந்த டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஆளும் கவர்மெண்ட் கட்சிக்காரங்க இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அப்பாயின்மெண்ட்ஸ் ஓரியன்டா, ஆர்டிகல்ஸ் ஓரியன்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு வந்தவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு வந்தவங்க தானே, அவங்க அந்த ஓரியன்டில் கேட்பாங்க. இதில் இப்போ தமிழ்நாடு நியூஸ்ல என்னன்னா, அமைச்சரவை 2 அமைச்சரவை இப்போதான் முதல்ல எதில் நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திமுக ஆட்சியிலேயே நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் அடிக்கடி மாற்றுவாங்க, நீக்குவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது ஜெயலலிதா மட்டும் இருந்துச்சு. அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. நிர்வாகத்தில் அவங்க தான் டாப்பு. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இதில் நீக்கியிருக்கிறாங்க. எதனால அப்படின்னா, இவர் உங்களுக்கே தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் எத்தனை கட்சியை மாறி மாறி வந்திருக்கிறாரு. எல்லா கட்சியிலையும் போகிற இடத்துலலாம் வெற்றி கொண்டிருக்கிறாரு. இருந்தாலும் இவர் செய்த ஊழல் மூலயமா திமுக அரசே இவர் மேலே ஊழல் புகார் பண்ணி அவங்க ஆட்சியிலேயே இவர் மினிஸ்டராக இருக்கும்போது கேஸ் இவங்களுக்கு வெர்டிக்ட் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏப்ரல் 28க்குள்ள ஒன்று நீங்க பதவியை அனுபவிக்கணும், இல்லைன்னா ஜாமீனை ரத்து பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு வந்துடும்னாங்க. எனக்கு ஜாமீன் தான் வேணும், பதவி வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த மினிஸ்டர் பதவி டாஸ்மார்க் இருக்கு இல்லைங்களா, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதை, ஓகேங்களா? எக்ஸைஸ் அண்ட் ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட். அந்த டாஸ்மார்க்கை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான் 1983 ஆரம்பிச்சது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா எக்மோர்ல இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு மோனோபோலி, ஓகேங்களா? டாஸ்மார்க் பிரைவேட்டுல எங்கேயுமே யாரும் கடை வச்சு சரக்கை விற்க முடியாது. சரக்குன்னு சொல்லிட்டு தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, லிக்கர் ஷாப், ஓகேங்களா? லேமன் லாங்குவேஜ்ல சொன்னாதான் எல்லாருக்குமே ஒரு இதா இருக்கும். அதனால சொன்னேன். இந்த லிக்கர் ஷாப்பை யாருக்குமே விற்க முடியாது. இது கவர்மெண்ட் தான் நடத்தும். அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்காங்க. அந்த மினிஸ்ட்ரியில இருந்தவர் தான் யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள். 2 மினிஸ்ட்ரி அவர் ஹோல்ட் பண்ணாரு. எலக்ட்ரிசிட்டி ஒன்று, இது ஒன்று. இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசங்கர். அவங்க என்னன்னா அரியலூர் தொகுதியில போட்டிக்கிட்டு ஜெயிச்சவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா அவங்க இருக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரோட சேர்த்து இவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டும் போயிடுச்சு, ஓகேவா? எந்த டிபார்ட்மெண்ட் போயிடுச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஜெயிலில் இருந்தப்போ பார்த்த வேலுச்சாமியா முத்துச்சாமிங்கிறவரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப், அதாவது டாஸ்மார்க் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னது எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் எது வருது? இந்த டாஸ்மார்க் வருது. டாஸ்மார்க்கு ஃபுல் இது என்னன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். இதுதான் மீனிங். யாருக்குமே தெரியாது. டாஸ்மார்க்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டு மார்க்கெட்டிங் கார்பரேஷன் இதோட மீனிங், ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுக்குங்க. டாஸ்மார்க்கோட இது. அட் த சேம் டைம் அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இப்ப இந்த ஒரு மினிஸ்டர் யார் அப்படின்னா எஸ் முத்துசாமி அவர்கள். அதுக்கப்புறம் இவர் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் சிவசங்கர். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த கோஆபரேட்டிவ்ல இருந்தவங்க இருந்த ராஜகண்ணப்பன்கிறவருக்கு என்ன கூடுதல் பொறுப்பா போயிருக்குன்னா, பொன்முடி மினிஸ்டர் தெரியும். இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னா, இவரு விழுப்புரம் இருக்கு இல்லைங்களா, விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ. இவர் என்னன்னா டிஎம்கேவோட மூத்த அரசியல்வாதி, அட் த சேம் டைம் மூத்த பிரமுகர்னு சொல்லலாம். இவர் 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கிறாரு. அட் த சேம் டைம் இவரு வாயை வச்சு பல்லாக்குல ஏறலாம், வாயை வச்சு பாடையில ஏறலாங்கிற கதையா
இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஓசி பஸ்ங்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னமோ ஒரு தொகுதியில ஓட்ட கிழின்னு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு கொடிமுடியா கொருமுடியோன்னு ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லுவாரு. அதுல வந்து அரிமுருகின்னு நினைக்கிறேன். அரிமுருகில அப்படியே மக்கள்லாம் வந்து ஓட்ட கிழி இந்த மாதிரி தகாத வார்த்தை பேசி, அதுக்கப்புறம் வந்து நீ எஸ்சி தானே, அப்புறம் நீ எஸ்டி தானே, நீ வந்து பிசி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது இடங்கள்ல வந்து பிரிவினைவாதம் பேசினது. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்துல எதையுமே வந்து இப்போ ஒரு மினிஸ்டர்னா இப்படி பொறுப்பா பதில் சொல்லாம சீ வா போ அப்படின்னு பேசி இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ராமம் போடுறதுக்கும் பட்டை போடுறதுக்கும் ஒரு கேவலமான ஒரு உதாரணங்களை சொல்லிட்டாரு. ஓகேவா? அந்த உதாரணங்கள் யாரை இழிவுபடுத்துற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம ஊர் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு மினிஸ்டரா இருக்கிறவரு ஒரு இடத்துல பேசும்போது எவ்வளவு வாயடக்கம் வேணும், நாவடக்கம் வேணும் அப்படிங்கிறதுல அந்த நாவடக்கம் இல்லாதனால தன்னோட இதையே என்னது பதவியை இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இவரை வந்து அப்ரப்டா நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? இவரு வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அதுல எக்ஸைஸ் டியூட்டி மூலயமா இது நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவருக்கு தண்டனை வேற வழங்கினதுனால ஜாமீன்ல இருக்கிறவங்க பதவியில இருக்கக்கூடாதுங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதனால இருந்து இவரு தன் வாயாலே வந்து என்னாச்சு பதவியை இழந்துட்டாரு. அதுதான் என்னென்ன பதவினா, இவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தது இவர்கிட்ட. இவர் முன்னாடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு, கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு, அப்புறம் ஸ்கூல் ஏகப்பட்ட இதுல இருந்தாரு. இப்போதைக்கு இந்த வருஷத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அது அப்புறம் காதி டிபார்ட்மெண்ட்லயும் அது 2 டிபார்ட்மெண்ட் யாருக்கு இப்போ போயிடுச்சுன்னா ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு போயிருக்கு. ஓகேவா? இதுதான் இப்போதைக்கு இது ஒரு நியூஸ். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம் ஓரியன்டா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நமக்கு எக்ஸாம் ஓரியன்டா இப்ப குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்க்கு எது இம்பார்ட்டன்ட்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ். ஆர்டிகல் 124 என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் சிஎம் அப்பாயின்ட் பண்ணுவாரு. கவர்னரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிஎம்மோட கன்சிடரேஷன் இவரோட அனுமதியின் பேர்ல இவர் சூஸ் பண்ணி கொடுக்கறால கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை போடுவாங்க. நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எத்தனை இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா 34 பேரு. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்க, 34 பேரு. அதுக்கப்புறம் இந்த 124(1)A என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் சிஎம்க்கும் எவ்வளவு இருக்குன்னா 234 தொகுதியில 15%. ஓகேவா? இதுல 15% அப்படின்னா 200-300ல 10%னா எவ்வளோ? 23. ஓகேவா? 23. அப்புறம் 34ல 23. அதுக்கப்புறம் இதுல ஒரு 5 போட்டுக்கிட்டா கூட எத்தனை வரும்? 23ல பாதி போடுங்க. 12 11.5. ஓகேங்களா? 3 1 4 34 பேர் வருவாங்க. ஓகேவா? 234ல 15% போட்டீங்கன்னா 34 கரெக்டா வருவாங்க. ஆனா இன்னொன்னு 12 இதுக்கு கீழே போகக்கூடாது, 12 மெம்பர்ஸுக்கு கீழே போகக்கூடாது. இதுதான் வந்து இந்த 164(1)A ஆர்டிக்கலோட இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம் ஓரியன்டா கேட்பாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். என்ன நேஷனல் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாருங்க, இதை பார்த்தாலே தெரியும். என்ன பார்த்தாலே தெரியும்? ராகுல் காந்தி பேசுறாரு. இவர் யாரு? தெலுங்கானா சிஎம் அப்படின்னு பார்த்தாலே அவங்க என்னது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சியில உள்ள இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு தெலுங்கானா. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா குளோபல் பாரத் சமிட்னு சொல்லிட்டு முதல் தடவையா கண்டக்ட் பண்றாங்க. அந்த குளோபல் பாரத் சமிட்ல இந்த ரேவந்த் ரெட்டி தான் தெலுங்கானா சிஎம். இவர் வந்து இதை அரேஞ்ச் பண்ணும்போது ராகுல் காந்தியை வச்சு முன்னிறுத்துறாங்க. இந்த டெலிவரி ஆஃப் குளோபல் ஜஸ்டிஸ், அதாவது குளோபல் பாரத் சமிட் தெலுங்கானா நடக்குது. அதே சேம் இந்த வருஷம் வேர்ல்டு, அதாவது மிஸ் வேர்ல்டு எங்க நடக்க போகுது அப்படின்னா தெலுங்கானால, அதாவது ஹைதராபாத்ல நடக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2026 இஸ் த டார்கெட் இயர். எதுக்கு அப்படின்னா எலிமினேட் மீசல்ஸ் அண்ட் ருபேலா. ஓகேவா? இந்த நோய் வந்து தட்டம்மை அண்ட் ருபேலாங்கிற நோயை வந்து 2026க்குள்ள ஃபுல்லா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டியூபர்குலோசிஸ் 2025ல ஒழிக்கணும், மலேரியாவை 2030ல ஒழிக்கணும். அது எப்படி ஒழிக்க முடியும்? கொசு ஒழிக்க முடியுமா? கொசு ஒழிச்சாதான் மலேரியா குறையும். ஒன்றும் இல்லைன்னா டேப்லெட்டை கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லிம்பாட்டிக் ஃபிலியாரிசிஸ், இதுதான் யானைக்கால் நோய். ஓகேவா? இது 2030ல முடிக்க போறாங்க. சிக்கிள் செல் அனிமியாவை 2044ல கம்ப்ளீட்டா ஒழிக்கணுங்கிறது டார்கெட்டு. இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ். என்ன இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படின்னா, நம்ம இந்த ஈரான்ல வந்து ஒரு போர்ட்ல பாம்பு வெடிச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த பாம்பு பேர் என்னன்னா ஷாஹித் ராஜி போர்ட். அந்த பாம்பு பிளாஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த பார்த்தீங்களா எங்கே வச்சு இதுதான். அதுக்கப்புறம் ஈரானுக்கு நமக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபஹர் போர்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சபஹர் போர்ட்டை ஈரான் வந்து ஈரானில் தான் இருக்கு. நமக்கு கல்ஃப் கண்ட்ரியில் பாகிஸ்தானை அக்சஸ் பண்ணாமல் தரை வழியாக போகாமல் கடல் வழியாக நமக்கு க்ரூட் ஆயில்ஸ் வேணும்னா நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இந்த சபஹர் போர்ட் தான். இந்த சபஹர் போர்ட்டுக்கு கட்டுறதுக்கு நம்ம ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? எப்படி அப்படின்னா, இந்தியாவிலேருந்து இந்த சபஹர் போர்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நம்ம லேண்ட் வழியாக போகணும்னா இப்படி போகிறதுக்கு பதில் இப்படி நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படிங்கிறதான் இந்த சபஹர் போர்ட் இங்கே இருக்குது. இது வந்து ரொம்ப நமக்கு எக்கனாமிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. அந்த சபஹர் போர்ட் இருக்கிற பக்கத்தில் தான் இந்த குண்டு வெடிப்பு, அதாவது இந்த இது வந்து நடந்திருக்கு. பார்த்துங்க. எதுக்கு இந்தியா வந்து டெவலப்பிங் த சபஹர் போர்ட்னா, இந்தியன்ஸ் ட்ரேட் வித் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் will enormously increase. இந்தியாவோட ரிலேஷன் வித் ஆயில் ப்ரொடியூசிங் அரப் கண்ட்ரீஸ் will be strengthened. இந்தியா will not depend on பாகிஸ்தான் for access to ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. நம்ம வந்து பாகிஸ்தானை டச் பண்ணாம சென்ட்ரல் ஏஷியா, அதாவது கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகளை வந்து ரீச் பண்றதுக்கும், கல்ஃப் கண்ட்ரில இருக்கிற ஓமன், அரேபியன், சவுதி அரேபியா, அதாவது துபாய் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஓமன், இந்த ஏமன் அந்த இருக்கிற எல்லா கல்ஃப் கண்ட்ரியும் நம்ம அக்சஸ் பண்றதுக்கு, இதெல்லாம் ஆயில் ப்ரொடியூசிங் ஏரியா, அதை நம்ம அக்சஸ் பண்றதுக்கு இந்த சபஹர் போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பாகிஸ்தானை அக்சஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் போத்துறோம். ஹூப்ளி ஏர்போர்ட் வந்து எதுக்காக வந்து இது பண்றாங்கன்னா, இது வந்து கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? பிளாட்டினம் அவார்டு ஃபார் கிரீன் இனிஷியேட்டிவ்காக இதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹூப்ளி ஏர்போர்ட் கல்கத்தால இருக்கு, கல்கட்டால. ஓகே. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோம். வேர்ல்டு டிசைன் டே. என்ன வேர்ல்டு டிசைன் டே? இதோட தீம் என்னன்னா, டிசைனிங் நேரேட்டிவ் டு இமேஜின் ஆல்டர்னேட் அண்ட் பாசிட்டிவ் ஃபியூச்சர்ஸ்க்காக பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 28 வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த். இதோட தீம் என்னன்னா, ரெவல்யூஷனைசிங் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, த ரோல் ஆஃப் ஏ அண்ட் டிஜிட்டலைசிங் அட் ஒர்க் அப்படிங்கிறதா இதோட தீம், கருப்பொருள். இதை வந்து வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க்கில் 2025 இதை சொல்லியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒர்க் பண்ணுற இடத்துல சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இல்லை, அந்த சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் வந்துடும். வேர்களை தேடி திட்டம் 24/5/2023 தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கன்னா சிங்கப்பூரில் வச்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்தது. இந்த வேர்களை தேடி திட்டம் அப்படின்னா என்ன? தமிழக அரசின் திட்டங்களில் வேர்களை தேடி திட்டம் அப்படின்னா என்னன்னா, அயலக தமிழர்கள் இருப்பாங்க, 18 வயசுலேருந்து 30 வயசுல இருக்கிற அவங்க அப்பா அம்மா தாத்தா காலத்தில் அவங்க அங்கே போய் குடிபெயர்ந்திருப்பாங்க ஃபாரின்ல. அவங்களுக்கு தமிழை கற்க வச்சு தமிழ் கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து தமிழை பற்றி தெரிய வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஆர்ஜினை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 200 மாணவர்களை இந்த 18 to 30 வயசுல உள்ளவங்களை இங்கே கொண்டு வந்து தங்க வச்சு படித்து சர்டிஃபிகேஷன் கொடுத்து அனுப்புறது தான் இதை வந்து செஞ்சி மஸ்தான் அவர்கள் இதை முன்னெடுத்து பண்ணாரு. இதை திறந்து வச்சது யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுதான் தமிழகத்தின் தொடங்கப்பட்ட நாள் 24/5/2023 தொடங்கப்பட்ட இடம் சிங்கப்பூர். இது வந்து வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்காக வேர்களை தேடி திட்டம் சிங்கப்பூர்ல தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெளிநாடு வாழ் தமிழக உறவுகளை ஒன்றிணைக்கும் வகையில ஜனவரி 11, 12 ஆகிய நாட்களில் கொண்டாடி வருகிறது. என்னது? அயலக தமிழர் தினம். இங்க தமிழகத்துல இருக்கிற அயலகர் தமிழர் தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னு கேட்டனா ஜனவரி 11, 12. ஓகேவா? இதுல பிரதேச பாரத திவாசன் இருக்கும், அது ஜனவரி 9. மேலும் அயலக தமிழர்களால் கலாச்சார உறவுகளை மேம்படுத்த பல தலைமுறைகள் முன்பு வெளிநாடுகளுக்கு சென்று வாழ்றவங்கள இங்க கொண்டு வர்றதுதான். அப்புறம் வெளிநாட்டில் வாழ 18 முதல் 30 வயது வரையில 200 தமிழர்களை சூஸ் பண்ணி இங்க சர்டிபிகேட் கொடுத்து அவங்களை படிக்க வைக்கிறது. 27 டிசம்பர் 23 மாமல்லபுரத்துல இருந்து பண்பாட்டு பயண திட்டத்தை தமிழ்நாடு அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் யாரு? செஞ்சி மஸ்தான் இந்த பயணத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த திட்டம். உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு ப்ராப்பர் நியூஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.